பேக்கரி ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லா பேக்கரி ஸ்நாக்ஸும் வீட்டில் சுலபமாக எலக்ட்ரிக் அவன் இல்லாமல் செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்யலாம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த ஸ்டோவ் டாப் அவனுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது ஒரு நல்ல அகலமான பாத்திரம். அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லைன்னா இரும்பில் செஞ்ச பாத்திரம் தான் வேணும். நான்ஸ்டிக் பாத்திரம் கண்டிப்பாக பேக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதோட கோட்டிங் இலகிரும். இந்த பாத்திரத்தில் ஒரு லேயர் உப்பு போடணும். சில பேர் சுத்தமான மணல் கூட பயன்படுத்துவாங்க. இங்கே இது எதுக்குன்னா, பேக்கிங் செய்யும்போது ஏதாவது சாப்பாட்டு பொருள் சிந்திச்சுன்னா பாத்திரத்தோட பேஸில் போய் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். இது செய்கிறதுனால பாத்திரமும் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான். அடுத்தது உள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஸ்டாண்ட் தேவை. மெட்டல் ஸ்டாண்டுக்கு பதிலாக நம்ம 3 ஸ்டீல் கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டல் ஸ்டாண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்புக்கு மேலே தான் நம்ம பேக்கிங் ட்ரேயை வைக்கணும். நம்ம பயன்படுத்துகிற பாத்திரத்தோட பேஸ் ரொம்ப மெலிசாக இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு அடியில் கண்டிப்பாக ஒரு ஹீட் டிஃப்யூசர் வைக்கணும். இல்லைன்னா ஒரு இரும்பில் செஞ்ச சப்பாத்தி தவா, தோசை தவா வைக்கலாம். நான்ஸ்டிக் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டோவ் டாப் அவன் செய்கிறதுக்கு இவ்வளோ தான் நமக்கு தேவை. அடுத்தது எலக்ட்ரிக் அவன் ஸ்டோவ் டாப் அவனோட முக்கியமான வித்தியாசத்தை பார்த்துடலாம் வாங்க. எலக்ட்ரிக் அவனில் டைம், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கிறதுனால ரொம்ப சுலபமாக நம்ம பேக்கிங் பண்ணிக்கலாம். ஒரு ரெசிபி எடுத்துக்கிட்டோன்னா அவங்க அதில் கொடுக்குற டெம்பரேச்சர், அவங்க அதில் கொடுக்குற டைமை நம்ம செட் பண்ணிவிட்டு பேக் பண்ண வேண்டியது தான். ஆனால் ஸ்டோவ் டாப் அவனில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேல்குலேஷன் பண்ணணும். இதுக்கு நம்ம குக்கிங் தெர்மோமீட்டர் வாங்கி அந்த தேவையான டெம்பரேச்சரை கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். டைமும் நம்ம ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் வேரி ஆகும். ஏன்னா ஒவ்வொரு அடுப்பும் வேறு மாதிரி. ஸ்டோவ் டாப் அவனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, அதுக்கு இடம் தேவையில்லை. வேறு பாத்திரத்துக்குள்ளேயே இந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்டோர் பண்ணி ரேக்கில் வைக்க வேண்டியது தான். ஆனால் எலக்ட்ரிக் அவனுக்கு அப்படி இல்லை. ஒரு டேபிள் இல்லை ஒரு ரேக் அதுக்கு தனியாக வச்சு அந்த ஒரு ஸ்பேஸ் அதுக்கு தேவை அதை எடுத்து வைக்கிறதுக்கு. அடுத்த பெரிய ப்ளஸ் ஸ்டோவ் டாப் அவனில், எலக்ட்ரிக் அவனில் நம்ம என்னெல்லாம் பேக் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம ஸ்டோவ் டாப் அவன்லேயும் செய்ய முடியும். வீட்டில் பேக்கரி ஸ்நாக்ஸ், கேக்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ஸ்டோவ் டாப் அவன் தாராளமாக போதும். ஆனால் ப்ரொஃபஷ்னலாக கமர்ஷியல் பர்பஸஸ்க்கு கண்டிப்பாக எலக்ட்ரிக் அவன் தான் தேவை. நீங்கள் இப்போ பார்க்குற பேக்கரி ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் வீட்டில் ஸ்டோவ் டாப் அவனில் தான் செஞ்சேன். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கரெக்டாக அந்த டைம், அப்புறம் அந்த டெம்பரேச்சர், ஹீட் எல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா அவ்வளோ அழகாக நம்ம செய்யலாம். இது எல்லாத்தோட ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.